இந்த போட்டோ வந்து தளபதியோட பர்த்டே அன்னைக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டாங்க. ஃபேன் பேஜ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல ஃபேன் பேஜ் ஐடி தான் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க நம்ம அந்த ஸ்டோரியோ இல்ல ரீல்ஸை போட்டிருந்தாங்க. அது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பெருமையா இருந்துச்சு. லவர்ஸ்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஆர்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஆமாண்ணே, முக்கியமா அந்த என்கிட்ட ஆர்டர் வரதே அந்த தானே. ஓகே, அந்த லவர்ஸ் தான் மேக்ஸிமம் ஆர்டர் தராங்க. நீங்க பண்ணதுலயே கஷ்டமான ஒரு போர்ட்ரேட்னா எந்த விஷயம் பண்ணிருக்கீங்க? நான் பண்ண ஆர்டர் ரொம்ப கஷ்டமானனா ராஜராஜ சோழன் தான். ஓகே, அவரை வச்சு ஒரு பெரிய கோயில். ஓகே, அந்த ஆர்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. ஆக்டர் பாலாவை வந்து நேர்ல பாத்துருந்தீங்க, கேபி பாலாவை பாத்துருந்தீங்க. அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? மேடையில போய் இந்த குடுக்குறேன் பாலன்னு சொன்னாங்க. ஏற்கனவே வாட்ட நான் அந்த பாத்துருக்கேன், நான் கமெண்ட் பண்ணிக்கல அப்படின்னாங்க. உங்க ரீல்ஸ்க்கே கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எஸ், இன்னைக்கு நம்ம செய்தி மலர் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல இன்ஸ்டாகிராம் வைரல் சன்லைட் ஆர்டிஸ்ட் கார்த்திக் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. நிறைய விஷயங்கள் இந்த சன்லைட் ஆர்டிஸ்ட் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரதர், எங்க இருந்து வரீங்க? சிவாசி. சின்ன வயசுல இருந்தே பென்சில் ஆர்ட் பண்ண பிடிக்கும். ஓகே, அதை தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி இது சன்லைட் ஆர்ட் வீடியோ பார்த்தேன். ஓகே, நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆர்டிஸ்ட் விக்னேஷ் அண்ணா ஆர்ட் தான் பார்த்தேன். அவரை பார்த்துக்கிட்டு சரி இது நம்மளும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இந்த உட்டு எங்க வாங்குறது, இந்த லென்ஸ் எப்படி பண்ற அதை பத்தி தெரியாது. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்ச பிறகுதான் இந்த மாதிரி இவ்வளோ இந்த மாமர உட்டு இது லென்ஸ் வந்து சாதாரண இந்த பூத கண்ணாடி இந்த மாதிரி சொன்னாங்க. சரி அதை வச்சு என்னது நம்மளும் அந்த ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம அந்த டெஸ்ட்ல லோகோ வரைஞ்சேன். ஆமா, ஃபர்ஸ்ட் ட்ரைனால சரி என்ன பண்ணலான்னு தெரில. அந்த இது டெஸ்ட்ல லோகோ வந்து பண்ணும்போது எப்படி பண்றது யார் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல. அது அதே இந்த பண்ணும்போது தான் கடுப்பாயிடுச்சு. விட்டு உடச்சு போட்டேன், அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல, வெறும் இந்த வீடியோ பார்த்தே ஒன்றும் தெரியல. சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது அந்த டெஸ்ட்ல லோகோவே கிட்டத்தட்ட 8 மணி நேரமா பண்ணேன். அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல, அதனால. அப்ப எதை பார்த்து யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டீங்க? ஆமா ஆமாண்ணே. அதே அடுத்தடுத்து நம்ம விஜயகாந்த் சாரு, அஜித் சார், விஜய் இந்த மாதிரி ஆக்டர், அந்த விராட் கோலி, தோனி இந்த மாதிரி கிரிக்கெட் பிளேயர்லாம் வரைஞ்சேன். ஆனா அந்த இது நான் பண்ண ஆர்ட்லயே இந்த விராட் கோலி ஆர்ட் தான் 20 மில்லியன் இந்த வியூஸ் போச்சு. இன்ஸ்டாகிராம்ல 20 மில்லியன் வியூஸ் தாண்டி இப்பயும் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடுல சன்லைட் ஆர்டிஸ்ட்ன்ற போது 1-2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் நீங்க சொல்லிருந்தீங்க. அவருக்கு அப்புறமா உங்களுது நல்ல ஃபேம் ஆயிட்டு இருக்கு, இன்ஸ்டால நல்ல ரீச் ஆயிட்டு இருக்கு. இந்த இத பார்த்து இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க. இந்த சன்லைட் ஆர்ட்டுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும்ல, என்ன மாதிரி விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்றீங்க? A4 ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சாதாரண பென்சில் வச்சு நம்ம இந்த இதை ட்ரா பண்ணிக்கணும். அந்த டேல சூரிய ஒளி அடிச்சாதான் இந்த ஆர்ட் பண்ண முடியும். ஒரு நாள்லாம் நம்ம அந்த ஆர்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே சூரிய ஒளி அடிக்காது, மேகம் மூடிடும். இப்படி ஒவ்வொன்றுலயும் ஒரு மாதிரி ஆர்ட் பண்றதே ரொம்ப கஷ்டமாச்சு. அந்த நாள் எனக்கு வேஸ்ட். அப்படி அந்த அளவுக்கு இருக்கு இந்த ஆர்ட்ல கஷ்டம். இந்த ஒரு ஆர்ட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுக்குது உங்களுக்கு? ஒரு A4 ஆர்ட் பண்றதுக்கு 4 days ஆகும். மினிமம் 4 days ஆயிடும். 4 days கம்ப்ளீட்டா பண்ணி முடிக்கிறதுக்கு. அது வெயில் ஓரளவுக்கு இது நல்லா அடிச்சாதான் நம்ம இது 4 days. ஏன்னா 5 days கூட 2 நாளா கூட ஆகலாம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கேப்டன் தான் பண்ணிருந்தீங்க. யாருக்கு பண்ணிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட்ல வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு பண்றேன்னு பண்ணேன். ஆனா ஒரு ஆர்ட்னு சொல்லும்போது நம்ம கேப்டன் தான் பண்ணிருந்தீங்க. ஓகே. அப்புறம் தளபதி ஒரே ஃப்ரேம்ல வச்சிருக்கோம். உங்களுக்கு யார் ஃபேவரட் ரெண்டு பேர்ல? நம்ம எப்பவும் தலை தான். ஓகே, தலை ஃபேன் தான். தலை ஃபேன். ஃபர்ஸ்ட் தலைய தான் வரீங்களா? ஃபர்ஸ்ட் தலை தான். ஓகே. இத பார்த்துட்டு फ्रेंड्स இந்த ஃபேமிலி எல்லாம் என்னடா இப்படிலாம் பண்ற அப்படிலாம் கேட்டாங்க. அவங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி சன்லைட் ஆன் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அவங்களுக்கு கண்டிப்பா தெரியவே இல்லை, சுத்தமா தெரியல. ஓகே. இந்த சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு தெரியாது மக்களுக்கு. இந்த மாதிரி சூரியன்ல வரையினா நம்ம அந்த சின்ன பிள்ளைல நம்ம அந்த பேப்பர் வச்சு நம்ம அந்த பண்ணிருப்போம். ஆமா, நெருப்பு வரதா இல்லையா பாக்குற மாதிரி. அதே நம்ம இந்த வுட்ல பண்றோம். ஏன்னா வுட்ல நம்ம பண்றோம்னா அழிக்க முடியாது, அது ஒண்ணு இது கஷ்டம். இந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு பின்னாடி உங்க ஃபேமிலில எல்லாம் எப்படி பாக்குறாங்க? இது எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஃபேமிலில கொஞ்சம் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா தொடர்ந்து இதே பண்ணும்போது ஆர்டர் வருது, அது நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். அது ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் படிக்கும் போது அந்த பண்ணிட்டு இருந்தேன். அப்ப டைம் கிடைக்காது, லீவ் அப்பதான் பண்ணேன். இப்ப காலேஜ் முடிச்சாச்சு, தொடர்ந்து இதே பண்ணலான்னு ஒரு ஃபியூச்சரே தான். அந்த அப்படியே சொல்லலாம். ஓகே. எந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் உங்ககிட்ட வந்துட்டு ஆர்டர் கேக்குறாங்க? ஃபேமிலி போட்டோஸ் வருதா இல்ல போர்ட்ரேட் மாதிரி கேக்குறாங்களா? எந்த விஷயம் அதிகமா வருது ஆர்டர்ஸ் உங்களுக்கு? பர்த்டே கிஃப்ட், மேரேஜ் ஃபங்க்ஷன், செலிபிரேட்லாம் கேட்டிருக்காங்க. அப்படிங்களா? ரீசெண்டா ஆந்திர பிரதேஷ் இது சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுக்கு கீழே இந்த வேலை பார்க்குற ஒரு அண்ணன் நமக்கு இந்த கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. கிஃப்ட் பண்றதுக்காக அவங்களுக்கு அதை பண்ணி கொடுத்துருக்கீங்க.
இந்த போட்டோ வந்து தளபதியோட பர்த்டே அன்னைக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிருந்தாங்க, ஃபேன் பேஜ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல ஒரு 5-6 ஃபேன் பேஜ் ஐடி தான் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க நம்ம அந்த ஸ்டோரியோ இல்ல ரீல்ஸோ போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பெருமையா இருந்துச்சு, இது நம்மாட்டு போடுறாங்களே அந்த அளவுக்கு. ஓகே, லவர்ஸ்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஆட்லாம் கேட்டிருக்காங்க. ஆமாண்ணே, முக்கியமா அந்த என்கிட்ட ஆர்டர் வர்றதே அந்த தானே. ஓகே, ஃபுல்லா அந்த லவர்ஸ் தான் இது மேக்ஸிமம் ஆர்டர் தராங்க, பையனோ பொண்ணோ அந்த மாதிரி. எந்த டைம்ல கரெக்டா ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மதியான டைம்ல இல்ல காலையில டைம்ல? இப்போ நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துக்கோம்னா காலையில 10 மணி டு இது சாயங்காலம் அந்த 3 மணி வரையும் அந்த குறிப்பிட்ட டைம் தான். ஒரு 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ அந்த அளவு தான். கூட வரும்போதெல்லாம் அந்த அந்த ஆர்டர் பண்ணும்போது வாட்டர் அதிகமா குடிச்சுக்கணும். ஏன்னா நம்ம அடிக்கிற வேலுக்கெல்லாம் கிறங்கி விழுற அளவுக்குலாம் அந்த போயிருக்கேன். அந்த அளவுக்கு அதான் அந்த வாட்டர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா ஓரளவுக்கு பெஸ்டா இருக்கும். ஓகே ஓகே, இந்த மாதிரி ஆட்ல வந்துட்டு 40,000 50,000 வரைக்குமே சேல்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, இருக்கு அதெல்லாம் உண்மையா? ஆமா, ஃபர்ஸ்ட் சைலண்ட் ஆர்டிஸ்ட் அந்த அண்ணன் வந்து ஒரு ஆட்டுக்கு 40,000 வாங்குறாங்க. நீங்களே பாத்துருப்பீங்க நம்ம வீடியோல. அந்த ரேட்டுக்கு நம்ம பண்றது கிடையாது, அதை விட கொஞ்சம் பாதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா வந்துட்டு ஒரு சன்லைட் ஆர்டிஸ்ட் வந்து மேக்ஸிமம் 40,000 to 50,000 வரைக்குமே earn பண்ணலாம் இந்த ஒரு ஆர்ட். நீங்க பண்ணதுலயே கஷ்டமான ஒரு போர்ட்ரேட்னா எந்த விஷயம் பண்ணிருக்கீங்க? நான் பண்ண ஆர்ட் ரொம்ப கஷ்டமானனா ராஜராஜ சோழன் தான். ஓகே, அவரை வச்சு ஒரு கோயில், பெரிய கோயில். ஓகே, அந்த ஆர்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. 15 days ஆயிடுச்சு அதுக்கு. அது தினமும் வெயில் அடிச்ச அந்த ஆர்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஒவ்வொரு நாளுமே அந்த ஆர்ட் பண்ணும்போது மட்டும் மழை பெய்யும், எதனாச்சும் ஒன்று தடுத்துட்டே இருக்கும். அந்த கஷ்டமே அந்த இதுதான். ஓகே, அது வச்சிருக்கீங்களா வீட்ல பத்திரமா? இருக்கு, ஓகே, வீட்ல பத்திரமா இருக்கு. அத கூட தஞ்சாவூர்ல இருந்து மீசில இருந்து நம்ம அந்த கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே, நான் அந்த சேல்ஸ் தான் இது. இந்த ஆர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது நானே வச்சுக்கிட்டேன். ஓகே, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே. இது வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து அப்படியே இருக்கிறதுக்காக எதனாச்சும் விஷயம் ஆட் பண்ணுவீங்களா? அது என்ன மாதிரி விஷயங்களா இருக்கு? இந்த ஆர்ட் நம்ம சேஃப்டியா இருக்கிறதுக்கு வார்னிஷ் சொல்லுவாங்க, அதாவது இந்த வுட் வார்னிஷ் மாதிரியா? ஜன்னல் கதவுக்குலாம் அடிப்பாங்களா, அந்த தான் நார்மலா சேம் தான். அதை அடிச்சா நம்ம தண்ணி பட்டாலுமே ஒண்ணும் செய்யாது, சேஃப்டியா இருக்கும். ஆக்டர் பாலாவை வந்து நேர்ல பாத்துருந்தீங்க, கேபிஏ பாலாவை பாத்துருந்தீங்க, அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு இது 4 வாரம் நினைக்கிறேன் பாலாட் பண்ணும்போது தான். அதுவும் கொஞ்சம் என்ன சொல்ல, இது 4 நாள் ஆச்சு. அவர்கிட்ட நான் பண்ண ஆர்ட் அவர்கிட்ட கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த நேரமும் டைமும் நமக்கு அமையல. ஆனா சரி எப்படியாச்சும் இந்த கொடுக்கணும். நம்ம இருக்க சிவாசி, அவங்க இருக்க சென்னை, எங்க வருவாங்க, எங்க போய் தெரியல. ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க பூங்காக்கு, எங்க சிவகாசிக்கு. அவங்க வரான்னு சொல்லி ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னான். சரி மெனக்கட்டு வண்டி எடுத்துட்டு போய் மீட் பண்ணி பார்த்தேன். உள்ள விடல, பாடிகார்ட்லாம் இருப்பாங்க, உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அடுத்து தெரிஞ்ச ஒரு அண்ணன் மூலமா பேசி உள்ள போயாச்சு. மேடையில போய் இந்த குடுக்குறேன் பாலன்னு சொன்னாங்க. ஏற்கனவே வாட்ட நான் பாத்துருக்கேன், கமெண்ட் பண்ணிக்கல அப்படின்னாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நீங்க சொல்றீங்க ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுண்ணே. பார்த்துட்டு ஆர்ட் சூப்பரா இருக்குப்பா, நல்லா பண்றீங்க, இனிமே தொடர்ந்து இதே பண்ணுங்க அப்படின்னாங்க. எதனால பாலா அவர்களுக்கு இந்த ஒரு இது கொடுக்கணும்னு நினைச்சீங்க நீங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப வீடியோ, ரொம்ப பேத்துக்கு ஏழை மக்களுக்கு எல்லாம் ரொம்ப பேர் ஹெல்ப் பண்ணிக்காங்க, ஊனமுற்றோர் இந்த மாதிரிலாம். சரி, அவங்க வந்து அவங்களுக்கு பண்றாங்க, அவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு கிஃப்ட்னா அந்த ஆர்ட் தான். நெக்ஸ்ட் என்ன பிளான்ல இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம், அடுத்த ஆர்ட்ல வந்து நான் இதெல்லாம் பண்ண போறேன், நான் இந்த மாதிரி நிறைய விஷயம் கத்து கொடுக்கலான்ற பிளான்ல இருக்கீங்களா யாருக்காச்சும்? நெக்ஸ்ட் என்ன பிளான்னா சுதந்திர போராட்ட வீரர்களை நான் பண்ணலான் இருக்கேன். மொத்தம் 40 சம்திங் தெரியல சரியா. அதுல பெஸ்டா ஒரு 10 15 20 இல்ல ஏதாச்சும் ஒண்ணு நல்லா பெரிய A2 சைஸ்ல பழகல, சின்ன சின்னதா அவங்க பேரு போட்டோ எல்லாரோட போட்டோ ஒரே ஒரு ஃப்ரேம்ல அந்த ஆர்ட் பண்ணி முடிக்கவே 2 மாசம் ஆகும். நமக்கு டைம் இருக்கு, இனிமே கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே ஓகே. இந்த போர்டு நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க? இந்த சன்லைட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி போர்டு தான் சூஸ் பண்ணுமா இல்ல குறிப்பிட்ட என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் இது நார்மல் நோட் தான் பண்ணிட்டு இருந்தேன், அதுல கூட தெரியும் அந்த கருப்புள்ளியா தெரியும். இப்போ பண்ற ஆர்ட் ஃபுல்லாமே ரப்பர் வுட்டுமாங்க, அது கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஆனா அதுல பண்ணாதான் நம்ம பண்ற ஆர்ட் வந்து நல்லா தெரியும், ஒரு பெஸ்ட் லுக்கா கொடுக்கும். ஓகே, இது எவ்வளவு வருது பிரதர்? இது ஒரு வுட் வந்து 150 ரூபா. அது நம்ம ரப்பர் வுட்னா கொஞ்சம் இது ஜாஸ்தி, இதோட ஒரு 500 ரூபா 600 கூட வரும். இது கிளாஸ்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க, இந்த கிளாஸ்லாம் வந்துட்டு இதுதான் மெயின்ல, இது இருந்தா தான் நம்மளால அது பண்ண முடியும். இது நார்மலா இது பூத கண்ணாடி தான். இந்த விஷயம் ஹீட் தாங்குதா? ஹீட் தாங்கும். எங்காச்சும் இதெல்லாம் சைஸ் வரியா இருக்கு.
ஓகே. யூஸ் பண்ணும்போது என்னாச்சு நடந்திருக்கா இதுக்கு என்னாச்சு? கண்டிப்பா உடைஞ்சிருக்கு ஒரு இதெல்லாம். உங்களுக்கு இது யூஸ் பண்ணும்போது உடைஞ்சிருக்கா? வெயிலுக்கு ஹீட் பட்டு ஓகே. உடைஞ்சிருக்கு. இதுவே தாங்க முடியல. போர்டு தாங்க முடியல. இது வச்சிருக்கீங்களா? இருக்குண்ணே. அந்த தான். ஓ. சல்லி சல்லியா நொறுங்கிருச்சா? ஆமா. என்ன ஆட் பண்ணும்போது இது உடைஞ்சது இது? இது ஒரு கஸ்டமருக்கு பண்ணி விடும்போது உடைஞ்சிருக்கு. வெயில் தாங்கல. எதனால ரொம்ப வெயில் அடிச்சுச்சா? என்ன ரீசன் தெரியல. அந்த டயத்துல இது வெயில் அடிக்கல. சும்மா அது நார்மலா உட்கார்ந்திருந்தேன். ஆனா அந்த டயத்துல ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஓகே. அது நெக்ஸ்ட் டைம் பாக்கும்போது தான் இப்படி உடைஞ்சிருந்துச்சு. ஓகே ஓகே. ஆனா கல் எதுவுமே விழுகல. கல் எல்லாம் விழல. அந்த இது கிராக்லாம் விடிஞ்சு அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஹீட்டுக்கு உடைஞ்சிருக்கு. அது என்ன ரீசன் தெரியல. ஓகே ஓகே. ஆக்டர் எல்லாம் முடிச்சிட்டீங்க. ஆக்ட்ரஸ் நீங்க ஒண்ணு கூட வரைய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஏன் ஆக்ட்ரஸ் ஹீரோயின்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்களா? வெறும் ஹீரோஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? ஆமா, ரொம்ப பேர் கமெண்ட் பண்றாங்க. ஹீரோயின்ஸ் இது நயன்தாரா இந்த மாதிரி சொல்றாங்க. நம்ம பண்ணணும். உங்களுக்கு யாரு பிடிக்கும்? எனக்கு எல்லாருமே பிடிக்கும். அப்படிங்க ராஷ்மிகா வந்து. ஓகே. அவங்களுக்கு என்ன பண்ணலாம்ல? ஏன்னா வந்து ஃபுல்லா மேல்ஸ் தான் நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபீமேல்ஸ்லாம் எடுத்து பண்ணுவீங்களா இனிமே எதனாச்சு? ஆனா அந்த பண்றதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த காலேஜ் டேட்லாம் அந்த வாரத்துக்கு 2 நாள் தான் லீவ் கிடைக்கும். அந்த ஆட் பண்ணும்போது தான் இத்தனை பண்ணியிருக்கேன். அஜித், விஜய், நம்ம அந்த கேப்டன் இந்த மாதிரி தான். கண்டிப்பா இது நெக்ஸ்ட் டைம் பண்ணுவோம் கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஒண்ணா பண்ணுவீங்க. அண்ட் ஓகே, நிறைய விஷயம் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. உங்க ஃபேன்ஸ்க்காக உங்களோட ஆர்ட் ஃபாலோ பண்றவங்களுக்கு கூட என்ன சொல்றதா இருந்தா இந்த டைம் எடுத்து நீங்க தாராளமா சொல்லலாம். நம்ம பர்த்டே கிஃப்ட், ஓகே, இது மேரேஜ், இது இந்த ஃபங்க்ஷன், கப்புள்ஸ் போட்டா எல்லாமே அந்த கிமா லவர்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா. சரி, லவர்ஸ் பண்ணாமையா அவங்கட்ட இருந்தா ரொம்ப ஆர்டர் வருது. நம்மீங்களா லவர்ஸ்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. பண்ணாம இருந்தா ஆர்டர் வராது. ஓகே, லவர்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆர்டர் கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். நிறைய பண்ணுங்க பிரதர். சோ இத பாத்துட்டு உங்களுக்கு யாராச்சும் சர்ப்ரைஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கார்த்திக் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நாங்க கொடுக்குறோம். நீங்க தாராளமா போயிட்டு அவரோட பேஜ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா பிரதர்? Thank you so much. இதே மாதிரி ஒரு அடுத்த லெவல்ல நீங்க போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much.